ஹாய் ஆல் வெல்கம் டு த வீடியோ கைஸ். ஸோ இது நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ அரைச்சி பார்க்காம இந்த வீடியோ தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ மறக்காமல் பாட்டுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றியும் நான் எவ்வளோ வருஷமாக அந்த ட்ரேடிங்கில் இருக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஸோ மறக்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அது மூலமாக நம்ம இந்த சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட்டு ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதாகி போயிடுச்சு. என்னாச்சுன்னா, நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த ஸ்க்ரீனில் பாதியும் இந்த ஸ்க்ரீன் பாதியும் எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்டரை எடுத்துருக்கிறேன், என்ட்ரி ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போயிடுச்சு. அது தெரியவே இல்லை, விசிபிளாகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டும் போனதுக்கப்புறம் பார்த்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது காமிக்கவே இல்லை ஆர்டர் எடுத்ததே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம சொன்ன இதையே வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று, அதாவது இன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் நைட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு சரி இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்த ட்ரேடை ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பை என்ட்ரி எடுத்திருந்தேன். எதனால் அந்த பை என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டிருக்க வந்து பார்த்திங்கன்னா 29th January பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து செம்ம அடிச்சு கீழே கொண்டு வந்துருக்கானுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரணகலமே நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே அவங்களால போக முடியல. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு மேலே செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லர்ஸ் டாமினேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரேட் எடுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா மண்டே குழப்பி அது பார்க்கணுமா இது பார்க்கணுமா அப்படிங்கிறது இல்லை. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதனால வந்து நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன். ஐசிடி எல்லாமே பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நான் ஏன் ஸ்விட்ச் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. பட் செல்லர் டாமினேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் போட்டிருக்காங்க. கேப் டவுன் போட்டுட்டு நேற்று வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பித்தாங்க. மேலே போய் ஆரம்பித்து விட்டு இந்த லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த லெவலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்லா காமிக்கிறேன். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குங்களா. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். 38 வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 37.50 வரைக்கும் வந்து நம்மளோட ஆர்டர் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு இருந்தானுங்க. மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்கான மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சேன். இந்த கேண்டில் வந்து சரசரன்னு கீழே வரும்போது சரி நம்ம வந்து ப்ராஃபிட் சைடாக மூவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணி வச்சேன். மூவ் பண்ணி வச்சது கொஞ்சம் கீழே வச்சுருந்துருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டேன். இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறக்க வேண்டியது நான் லைவே இது ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஓகே, எப்போவுமே பண்ணுற தப்புலேருந்து திருத்திக்கிட்டால் தான் நம்ம இன்னொரு விஷயம் கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு போயிட்டான். நான் ஆக்சுவலாக டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 81 தான் வச்சுருந்தேன். பெருசாக வைக்கல, 81 தான் வச்சுருந்தேன். அதாவது 38 எடுத்து 81 வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுருந்தேன். நான் 1:1 தான் எதிர்பார்த்தேன். அதாவது 81 நான் மேக்ஸிமம் 99.9% ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1:1 தான் வைப்பேன். 1:1 தான் வந்து என்னோடய டார்கெட்டாக இருக்கும். 2 லாட்டு 3 லாட்டு எடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு வந்து 1:1 க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். மேலே மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், சட்டுன்னு அடித்து அதே இடத்துல மறுபடியும் ஆர்டர் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செம்ம பீக் மேலேயே போயிட்டான். எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்னு பாருங்கள்.
போய்க்கிட்டே இருக்குது மேலே. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் பையிங் இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருந்ததுனால தான் இந்த இடத்துல ஆர்டர் போட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு நம்மளால் வந்து நல்லா பண்ண முடியுது, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியுது, ஸ்டாப் லாஸும் அல்லது டார்கெட்டுக்கு நம்மளால் உட்கார முடியுது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் லைவில் ட்ரேட் பண்ணுறேன். லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்குறேன் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணி பண்ணணுங்கிறது இல்லை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஐசிடி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை வந்து ட்ரெண்ட் லைன் எதை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளால் மாற்றிக்கிட்டோம்னா நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதைத்தான் நான் இப்போது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். காமிச்சிட்றேன். மேலே பார்த்தீங்கன்னா 50 இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்துன்னு சொன்னேன் இல்லையா, $50,402 வந்து பார்த்தீங்கன்னா $50,000 இருக்கும். டாப் ஸ்டெப்பில் $50,000 அக்கௌண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். $50,402 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு இதாகவும் காமிச்சிட்றேன், பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ்லையும் காமிச்சிட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுலேயே தெரியும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 1, நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து 1. ஓகே, ஒரே ஒரு ட்ரேடு எப்போ எடுத்திருக்கேன்னா மண்டே நேற்று எடுத்திருக்கேன். இதுலேயும் காமிச்சிட்றேன். $402 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக 405, அதில் வந்து பார்த்திங்கன்னா $2.80 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக எடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஜான்வரி, பிப்ரவரி எதுலேயுமே இல்லை, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த மாதிரி ட்ரேட் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடு கிடைக்கும். நான் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும். பட் வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, எப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் எல்லாம் இருக்குன்னா நியூஸ் எல்லாம் வந்துட்டு போன விட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு அழகான ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் போனாலும் சரி, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கக்கூடிய விஷயந்தான். அது இல்லாமல் யாருனாலையும் ட்ரேட் பண்ண முடியாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்ம உட்காரணும், கடைசி வரைக்கும் உட்காரணும். அது எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் ஹிட் ஆகிட்டாலும் சரி, நம்ம எல்லாமே பார்த்து தான் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அனலைசிஸ் பண்ணி அங்கே வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, எதுக்கு மேலே போனால் பையர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, எதுக்கு கீழே போனால் செல்லர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து, ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு லெவலுக்கு மேலே எப்போ கேண்டில் க்ளோஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே எடுக்கிறோம். ஓகேங்களா, இவ்வளோ வேணால் பார்த்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸுக்கும் டார்கெட் வரைக்கும் கோரலினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரலின்னு அர்த்தம். ஸோ நான் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியர்லேருந்து இன்னும் வெளியே வரல. சரிங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக வரணும். நான் ட்ரேட் எடுத்தால் அது கண்டிப்பாக டார்கெட் போகும், இல்லைன்னா எஸ்எல் போனால் கவலைப்படக்கூடாது. ஏன் அந்த இடத்துல எஸ்எல் போச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதுனாலேன்னு. ஏன் அந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே அந்த மாதிரி இருக்கா. ஏன்னா ட்ரம்ப் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த ஆள் ஏதோன்னு வந்து சொல்லிட்டு போயிடுற அப்படி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிற மார்க்கெட் திடீர்னு திரும்பிடுது. ஸோ அப்படி மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக்லேருந்து S&P 500க்கு ஸ்விட்ச் பண்ணிக்குவேன். ஏன்னா அதோட மூமெண்ட் கொஞ்சம் கம்மி, நாஸ்டாக் அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் கைஸ், பாய்.